சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். தாயார் நம்மளுக்காக எவ்வளவோ அருள்மொழிகளை எடுத்துரைச்சிருக்கா. அதில் ஒரு துளி தான் அடியேன் உங்களுக்கெல்லாம் எடுத்துரைச்சிருக்கேன். கடலளவு இருக்க அவளுடைய அறிவுரைகள், அது எல்லாத்தையும் திருப்பி நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதனாக்க அடியனுக்கு அது பெரிய பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். அடியன் இன்னைக்கு சாத்துமர பாசுரம், சிற்றஞ்சிறுகாலை வங்க கடல் கடைந்த, இது ரெண்டும் ரெட்ட பாசுரம். ரெண்டுத்தையும் சேர்த்து சேமிக்கணுங்கிறது பெரியவாள் எல்லாரும் நியமிச்சிருக்கிற கட்டளை. அடியன் பாசுரங்களை சேவிச்சுடுறேன். அப்புறம் சிறிய பொருள், பெரிய பொருள், உட்பொருள்னு எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறேன். இந்த சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தோட திருப்பாவை அப்படிங்கிறதுடைய அந்த கான்செப்ட் முடியறது. எல்லாரையும் எழுப்பிட்டு வந்து கண்ணங்கிட்ட கேட்டு அவங்களோட ஐக்கியமாறது முடியுது. வங்கக்கடல் கடந்த பாசுரத்தில் தாயார் தன்னுடைய தன்மையை இது வரைக்கும் ஆயர்குல பெண்ணாக இருந்துட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து வச்சா. இப்போ தான் ஆண்டாளா நாச்சியாரா தாயாரா இருந்து நம்மளுக்கு பலன்களை சொல்றான். பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், கர்மங்களை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றான். அப்போ தாயார் இதில் பலன் சொல்கிறாளே ஏன் அப்படின்னு கேட்டாக்க பெரியவாளை எடுத்துருக்கிறார். பலனை நீ கேட்டு பெறக்கூடாது. நீ பலனை எதிர்பார்க்காத அவன் நினைவிலேயே இந்த பாசுரங்களை சொன்னியானா அவன் தாயாரும் பெருமாளுமா அவன் நம்மளுக்கு கொடுப்பா அந்த பலனை அப்படிங்கிறத இதனுடைய பொருளை எடுத்து சொல்றா. முதல்ல பாசுரங்களை அனுசந்தனம் பண்ணுறேன். பிறகு இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ரெட்ட பாசுரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அடியனை சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் சிற்றஞ்சிறு காலே, சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொன் தாமரை அடியே போற்றும் கேளாய். பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவரங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுதான், இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் செய்வோம். உற்றோமையாவோம் உமக்கே நாம் செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேரோர் எம்பாவார். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணிவுவை பைங்கமல தண்டெறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பானே. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பானே. இங்கே பறை சிறைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து, செங்கண் திருமுகத்து செல்வ திருமால
திருவருள் பெற்று சிற்றம் சிறுகாலை. எனக்கு கொஞ்சம் விளக்கம் பின்னாடி நிறைய சொல்றா. கோவிந்தர், அந்த கோவிந்தனே ரொம்ப சின்ன விடிகாலம்பர வேளையில உன்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். அழகிய தாமரைப்பூ போல உன் திருவடிகளையே மங்களாசாசனம் செய்வதன் மூலம் அதனுடைய பலனை நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நீ செவிமடிப்பாயாக. இன்றைய தினம் கரையை கொள்வதற்காக அன்று நாங்கள் போற்றுவது எதுக்குன்னா, இந்த ஜென்மம் முழுக்க இல்லை, வரும் 7 பிறவிலையோ குந்தனோடு உறவு உள்ளவர்களாகவே நாம் இருக்கணும். எப்படி ஆயர்குலத்தில் வந்து நீ பிறந்து எங்களுக்கு நீ ஒரு சம்பந்தமாக இருந்தியோ, எப்படி ஆண்டாள் நாச்சியார் ஆய்ச்சியாக மாறின உடனே மாமீர் அவளை எழுப்பீரோ மாமன் காதவன் அப்படின்னு தான் சொன்னாலும் அந்த சொந்தம், அந்த உறவு, அது சதா சர்வசாவியான உனக்கே நாங்கள் ஆட்சேபம். உனக்கு மட்டும்தான் நாராயணனாய உனக்கே நாங்கள் ஆட்பட்டிருக்கோம். அப்போது நீ எப்படி வந்த? இந்த பெற்ற மேய்த்தணும் பசுக்களை மேய்த்து அதனால் சாப்பிட்ற இந்த ஆயர் குலத்தில் எங்களை உய்விக்க நீ வந்த அந்த வள்ளல், அந்த என்னுடைய நியமனப்படி நாங்கள் செய்யவத்தை ஸ்வீகரித்து நாங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத எங்களுக்கு நீ ஞானத்தை கொடுத்து அதுபடி எங்களுடைய மற்ற காமங்கள் ஒன்றையே நினைக்கணும், வேறு விஷயங்களில் எங்களுடைய புத்தி போகக்கூடாது. அந்த மற்ற காமங்களை மாற்ற ஏதோ ரெம்பாவாய்கள். திருப்பாவையில் இந்த பாசுரம் தான் கடைசி பாசுரம். ஆண்டாள் ஆட்சி பெண்களாக வேஷம் தரிச்சுட்டு பாடின பாசுரம். நம்மாழ்வாருக்கு நான்முகன்னு ஒரு புலவர் பட்டம் கொடுத்தாராம். என்னன்னு கேட்டால், அவர் தானான தன்மையில் பாடியிருக்கார், தோழி பாவத்தில் பாடியிருக்கார், தாயார் பாவத்தில் பாடியிருக்கார், சகியார் பாடியிருக்கார். இந்த மாதிரி தாயார் தன்மை, பெண்ணின் தன்மை, சகியினுடைய தன்மை, தானான ஆணின் தன்மை 4 விதத்தில் பாடினதுனால நான் ஆழ்வார்க்கு அந்த பாடு ஏக சப்த பர்வ விவேதான துங்காம் அவர் என்னங்க எடுத்து கொடுத்துருக்காரு. அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் அடியோங்களே. இந்த மாதிரி பாகவத கோஷ்டியில் இவளோடலாம் சேர்ந்து இருக்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கோசரம் நம்மாழ்வார் வழியில் அடியன் கிருத்தைகளை சேர்த்து தெரிவித்து கொடுக்குறேன். திருப்பாவையில் நீராட போதுவீர் எல்லாரும் போந்தாரோன்னு புருஷார்த்தன சரமா பாகவத கைங்கரியத்தில் நோக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பிராப்பிய நிஷ்கர்ணம் இங்கு பிரார்த்திக்கப்படுகிறது. நாராயணனே பறை தருவான் என்ற இடத்தில் முதல்ல பிராப்பியம், பிறகு பிராபகம் சொல்லப்பட்டது. பிராப்பியமான பலத்தில் ருசி உண்டான பிறகு, அதாவது பிராப்பியம் பிராபகம்னா அடைய வேண்டிய பொருள், அடைய வேண்டிய வழி, அடைய வேண்டிய பொருள் பகவான் அவனை தான் அடையணும்னு நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம்தான் அடையறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு கிரமம். தூயோமாய் நாம் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், இதெல்லாம் 2 வித தூய்மையை பற்றி சொல்கிறது. ஒரு பிரபலனுக்கு பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டானாக்க அவனுக்கு பரிசுத்தமான பக்தி வேணும். நாராயணனே அவனே நாராயணனாய அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். ஒன்றாவது. 2வது, நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா அகிஞ்சனமாக இருக்கணும். அவன் பார்த்துப்பான், அவனுடைய அருள் நம்ம அவங்ககிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம், இனிமேல் அவன் பாடுங்கிற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். இந்த விஷயந்தான் இந்த பாசுரத்தில் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். நாம் செய்யும் உபாயம் மற்றொரு பலனை உத்தேசித்து அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு தாழ்மையான பலனை நம்ம போய் கேட்கக்கூடாது. அப்படி கேட்காத ஒரு பெரிய ரத்தினம் இருக்குது. அந்த ரத்தினத்தை
தவிடு வாங்கிறதுக்கு போய் அந்த ரத்தனத்தை கொடுத்துட்டு தவிடு வாங்கினா அது எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு செயலாக இருக்குமோ அந்த மாதிரி பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு அவனையே அடைய போகிறோம், அவங்கிட்ட நம்ம போக போகிறோம். அப்படி இருக்கிற செய்யும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் ஈடுபட்டு எனக்கு அந்த வீடு கொடு, எனக்கு கார் கொடு, அந்த செல்வத்தை கொடு, இந்த செல்வத்தை கொடு அவங்ககிட்ட கேட்காதுங்க. அவனையே தரத்துக்கு காத்துன்னு இருக்கான். அவனையே தரத்துக்கு காத்துன்னு இருக்க செய்ய நம்ம அவனுடைய அருளில் அவங்ககிட்டயே போய் சேர்றதுக்கு நம்ம என்ன வழி உண்டோ அதை சிந்திச்சு நம்ம செயல்படணும். களை கட்டு அவிழ். இந்த உலகம் நம்மளை கட்டி போட்டிருக்கு. இந்த களை கட்டு அவிழ். இந்த உலகத்து மாயையிலேருந்து விடுபடணும். பெரிய மாயை இந்த உலகம். இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டு அவன் மட்டும்தான் சாஸ்வதங்கிறத நம்ம நன்னா வணைஞ்சுக்கணும். செழுமுகத்து வெண்ணைக்கென சென்று மூன்றில் வளைக்கை துணை பாவைய மாறு நாங்கூர் அப்படிங்கிற ரீதியில் நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துக்கணும். சிற்றஞ்சிறுகாலை காலை நல்ஞானத்துறை படிந்து ஆடி என்றபடி தாமரை கேள்வனான அந்த பெருமானை நல்லா அறிஞ்சு கொள்வதுதான் நல்ல ஞானம். அவன்தான் நாராயணாய, அவனுக்கே நான் அடிபட்டுட்டேன், அவங்ககிட்டயே நான் ஆட்பட்டுட்டேன் அப்படிங்கிறது தான் நல்ல ஞானம். அந்த மாதிரி அந்த துறை படிதல், அந்த துறை படிதல்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய கல்யாணம் கொடுக்கிற தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய அவதார விசேஷங்களை தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய சேஷங்களை தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய கல்யாண குணங்களை தெரிஞ்சுக்கிறது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் உண்மைனாலனே இப்போதே இவன் நீராட்டுன்னு சொன்னபடி அந்த தாயார் உடனே நம்ம காத்துன்னு இருக்கான். நம்மளுக்கு அருள் புரிச்சோச்சோம் அவள் காத்துங்கான். பிராப்த காலங்கிறது சாயங்காலம். ஆனால் இங்கே பிராப்த காலங்கிறது விபத்துக்கு கூறப்பட்ட காலம் என்று. பகவத் ஞானத்தை அடைகிறோமே. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழந்துட்டு சாயங்காலம் திடீர்னு நம்மளுக்கு பகவானை பற்றின ஞாபகம் வராப்புல இந்த உலக விஷயத்தில் நல்லா 50-60 வருஷம் உழந்து போயிடும். இதுலேயே ஆழ்ந்து போகிறோம். ஆழ்ந்து போயிட்டு உடலுக்கே கரைந்து நைந்து குடும்பம் தான் தன்னுடைய சொத்து இதில் தான் இருக்கும். சாயங்காலம் திடீர்னு சாயங்காலம் விளக்கேற்றி வச்சாக்க ஒரு ஜொலி வருமே, அந்த இருட்டில் விளக்கேற்றி வச்சா ஒரு ஒளி வருமே, அந்த மாதிரி நம்ம மனசில் திடீர்னு பகவானை பற்றி ஒரு ஒளி வரும், அவனை பற்றின ஒரு ஞானம் வருது. அந்த ஞானம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்போதான் அவங்கிட்ட அதுதான் காலம். அந்த காலே சிற்றன் சிறு காலே, இந்த இடத்துல காலேன்னு தான் தாயார் சொல்லியிருக்கா, காலம்னு சொல்லலை. அதுக்கும் விவரமாக அர்த்தம் சொல்ல போகிறா தாயார். அந்த காலே, அந்த காலம் அவன்கிட்ட ஏற்பட்டுக்கிற அந்த ஞானம், அவனை தெரிஞ்சுக்கணும்னு ஏற்பட்டுட்ட அந்த ஞானம் மட்டும்தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன் மீண்டவனே மெய்யே, மிக கண்டேன் ஊன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான். பகல் கண்டேன், அங்கே போயிட்டா எல்லாமே பகல், நம்மளுக்கு இங்கே தான் இரவு. இந்த லீலா விபூதியே காந்தாரம் காடு இருள்னு சொல்லி தான் தாயாரெலாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறா. போதும் என்ற எண்ணமே யாருக்கும் வர்றது கிடையாது. நம்மளுக்கு தாயாராக தான் சொல்கிறா, யாராவது ஒருத்தராவது போகிறோம், எனக்கு இத்தனை 10 வீடு இருக்குது போகிறோம், எனக்கு 3 கார் இருக்குது போகிறோம், யாராவது நினைக்கிறோமா? அதுக்கு மேலே இன்னும் என்ன சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலே என்னத்தை வாங்கலாம், இப்படி தான் போகிறது. அன்னம் ஒன்று தான் போகிறோன்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி, அதனால தான் எல்லாருக்கும் அன்னத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த போருங்கிற திருப்தி வரக்கூடிய ஒரே வார்த்தை இருக்கக்கூடாது அன்னத்தில். அதனால தான் அன்னதானம் உயர்த்தின்னு சொல்லி சொல்கிறான். நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த போருங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது. ஆத்மா நகி ஸ்புரி சர்வ சரீர வாஜா தேஷா திஷா பவனி சர கனு தத்ர யோகி ஜாகிரதி ஜாகிரதி சதே தேவ சதா ஜாதே தத்த ஸ்மிருகிருத்திய க்ஷணதாஸ்ய சைதுகு. இந்த ஸ்லோகம் அர்த்தத்தை என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, ஒரு பிரபந்தனுக்கு அடைக்கலம் புகுந்த காலத்துலேருந்து தேகம் முடிய வரைக்கும் இருக்கிற காலம்தான் பிராப்த காலம், உஷத்காலம். அதுதான் அவனுக்கு உஷகாலம். காலமெல்லாம் அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு காலமெல்லாம் பகல் காலம்தான். சக்ருத் நிவா சைவமான பவதிங்கிற சொல்கிறது உபதேசம். அங்கே பரமபதம் முழுமையும் பகல் காலம். அங்கே இருட்டு கிடையாது, துன்பம் கிடையாது, இந்த மாதிரி உடம்பு வேதனை அதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட இருந்தது சிற்றம் சிறுகாலே அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கணும்னு சொல்கிறான். காலை மத்தினால் ஓசைப்படுத்த அந்த சொன்ன காலம், அந்த விடிகாலங்கிற மத்தில் கடைஞ்சாதான் வெண்ணம் திரண்டு வரும்.
வெப்பம் ஏற ஏற வெண்ணெய் திரண்டு வராது, அதுவே அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். அதுதான் சிறுகாலை. சிறுகாலை முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்று பேரருள் சொல்ற அந்த காலம் சிறுகாலம். கிருஷ்ணா, நாங்கள் உன்னிடம் சிறுகாலை வந்துள்ளோம். பொழுது விடிஞ்சிடுச்சுனாக்க உன்னை பார்ப்பது கஷ்டம், நீ பசுமைக்கிறதுக்கு போயிடுவ. அதனால அந்த சிறுகாலை உங்ககிட்ட வந்திருக்கோம். கண்ணா, நாங்கள் வந்த காலம் சிறுகாலம். அனைவரும் தூங்கி எழுந்ததும் காலையில் என்ன பண்ணுவாளோ, நான் இதுவரை நல்ல அந்த காற்றால் எழுந்த உடனே நம்மளுக்கு சத்வ குணம் ஓங்கி இருக்கும். அப்போ நமக்கு ரஜோகுணமும் வராது, தாமச குணமும் வராது. அந்த சத்துவகுணம் ஓங்கி இருக்க செய்யும். நம்ம மனசு நினச்சி பார்க்கும், இன்னைக்காவது யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும், இன்னைக்காவது யாருக்காவது எதையாவது கொடுக்கணும், அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார் கிருஷ்ணா. அந்த மாதிரி ஒரு பிறவி, இத்தனை பிறவி உங்களுக்கு அந்த மாதிரி கழிஞ்சு போயிடுறா கண்ணா. இனிமேயாவது மகிழ்ச்சியோட 4 பேருக்கு ஒத்தாசை பண்ணி அதனால உன்முகத்தில் சந்தோஷம் நீ எங்களை ஆட்கொள்ளணும், நீ எங்களை எடுத்துட்டியானாதான் உங்ககிட்ட நான் வர முடியுங்கிறத இந்த இடத்துல வச்சுடுறான். காலை என்பது பிராப்த காலம், கால் என்பது சமயத்தை குறிக்கும், விடியற்காலையை குறிக்காது. கால்ங்கிறது சமயம், அதுதான் குறிக்கும். பெண்கள் கண்ணனிடம் வந்த காலம் காலை ஆனபடியால் கால் என்பதற்கு பிராப்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நடக்கும். இவாளுக்கு அந்த ஞானம் வந்துடுத்து, கண்ணங்கிட்ட போனாதான் நம்மளுக்கு கைங்கரிய பிராப்தி கிடைக்கும், பறை கிடைக்கும், பரமபதம் கிடைக்கும்ன்ற அந்த ஞானம் இவள்லாம் வந்துட்டா. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான், அந்த பாசத்துலேயும் இதை எடுத்து கொடுக்குறான். கால்னாக்க திருவடி. பாலகிருஷ்ணன் ஆனப்படியில் அவன் திருவடி நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக தெரியும், மறைஞ்சிருக்கும். அதை பூர்ணமாக நம்ம பண்ணுனா நம்ம மனசில் ஞானம் விளக்கேற்றணும். திருக்கண்டேன் புன்மேனி கண்ணேன் அருக்கன் அணிநிறமும் கண்டேன். அந்த ஞான விளக்கு ஏற்றிட்டோனாக்க அவனுடைய எல்லா இதையும் நம்ம இதுக்கெல்லாம். சிறுகாலம்னா ரொம்ப சொல்பமான காலம். 4லேருந்து 6 மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு உஷத் காலம். அந்த சிற்றஞ்சிறுகாலை தாயார் கணக்கப்படி பார்த்தா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் அந்த காலம், சொல்ப காலம். அப்போ தான் நம்மளுக்கு சத்துவகுணம் நிறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் தூங்கி கழிக்காத அந்த நேரத்தை பகவானுக்கோசரம் செலவழிக்கணுங்கிறத தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். என்ன பண்ணணும்? காத்தால எழுந்து பெருமாளுக்கு பிடிச்சதை பண்ணணும். அடுத்தது நம்மளுக்கு இருக்கவே இருக்குது, புருஷர்களுக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்ரீகளுக்கெல்லாம் தலையை பண்ணணும், குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லா கடமையும் இருக்குது. அந்த அடுத்த வர காலத்தில் அதை கழிச்சுடுங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கலோ அப்போ பூரா ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், விஷ்ணு புராணம், மகாபாரதம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாவது ஸ்மரணை பண்ணணும். அதை படிக்கிறது மட்டும் போகாது, அதை படித்தா அதில் ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன இதை வச்சுக்கோங்க. அந்த சின்ன இதை வச்சுட்டா கூட அதை படித்தா அதனுடைய கருத்தை மனசில் பதிய வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். இல்லாட்டா நம்மளுக்கு நல்ல ஞானம் கிடைக்காதுங்கிறத சொல்கிறான். இல்லை கட்வாங்கங்கிறத அரசனுடைய கதைகளெல்லாம் பெருசாக எடுத்து சொல்லியிருக்கான். ஆனால் நேரமின்மையால் 2 பாசனம் சொல்லணும். அதனால் அந்த கட்வாங்கனுடைய அரசனுடைய இது விவரணம் இருக்குன்றத மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஆத்மா அப்படிங்கிற ஹவிச அச்சுதன் அப்படிங்கிற அக்னியில மந்திரங்களை சொல்லி நம்மளுக்கு இந்த திருப்பி அடைய விண்ணப்பிக்கிறது தான். நீங்கள் நிறைய ஸ்லோகங்கள் கற்றுண்டு நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி துதி பாடினா தான் அவன் இறங்குவான்னு கிடையவே கிடையாது. அவனுக்கு வேண்டியது அச்சுதா, கோவிந்தா, ராமா, கிருஷ்ணன் 4 நாமங்களை சொல்லிட்டு இருந்தாலும் போதும். அச்சுதன் அவன், கைவிடாதவன் அவன். இந்த ஆத்மாங்கிற ஹவிச அந்த அச்சுதங்கிற அக்னியில மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிப்பது மட்டும்தான் சரணாகதி. அப்படி பண்ணிட்டோனாக்க எப்படி ஒரு வில் வித்தையில தேர்ச்சி பெற்றுவான், அந்த வில்லை எடுத்து நான் கூட்டி அந்த அம்பை விட்டானாக்க அவன் எந்த இலக்கை நோக்கி இது பண்ணுறானோ அந்த இடத்துல போய் அது சரியாக படுமோ. அந்த மாதிரி நம்ம அருள் வரதன் நிலையிலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேன். அவனுடைய இலக்கில் வரதன் தான் அவனை தான் அடையணும். அந்த ஒரு இலக்கில் நம்ம மனசு அம்பு என அமிழ்ச்சமானாக்க நம்ம தெரியப்படுத்தினோனாக்க அப்போ நம்மளுக்கு அவன் கண்டிப்பாக அருள் புரிவாங்கிறத எடுத்து சொல்கிறான். இது பிரபத்தி ஒரு யாகம்.
பிரணவத்தினால ஆத்ம யாகம் சொல்லி தலை கட்டிட்டு ஆத்ம யாகம் வந்தபடியால் நிருபாதிக தேவதா பரமாத்மா நிருபாதிகம் அவிகி ஆத்மா நிருபாதிகோ யாக ஆத்ம சமர்ப்பணம் நிருபாதிகோ மந்திர பிரணக நிருபாதிக பலம் மோட்சக என்று பிரமண மந்திரம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. என்னன்னாக்க ஒரு வேள்வியாக நினச்சிட்டு பண்ணணும். நம்ம ஆத்மாவை ஒரு யாகத்தில் நல்ல பூர்த்தியான யாகத்தில் அப்போ என்ன பண்ணுவோம், கடைசியில் ஆகுதி கொடுப்போம் இல்லையா, அந்த ஆகுதியாக நம்ம மனசை தயார் பண்ணணும். இந்த மனசையும் இந்த உடம்பையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். கண்ணா நீ கொடுத்த உடம்பு, நீ கொடுத்த ஆத்மா, இது ரெண்டுத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சுடுறேன், இனிமேல் நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த கவலையும் எனக்கு எந்த கவலையும் இல்லைடா, நீ என்னை வழி நடத்துவ, நீ என்னை பார்த்துப்பேங்கிற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை வேணும். இதுக்கு தினம் பிரகலாதன் நான் ஒரு தடவை நினச்சிட்டாலே நம்மளுக்கு போருன்னு அடியே நான் தான் விண்ணப்பிக்கிறேன். அவன் விஷம் கொடுத்தாலும் ஐயோ அப்பா விஷம் கொடுக்குறாளேன்னு பார்க்கல, மலை மேலேருந்து உருட்டி விட்டாலும் உருட்டி விட்றாளேன்னு நினைக்கல, கடலில் கல்லை கட்டி தூக்கி போட்டாலும் அவன் நினைக்கல, யானையை விட்டு மிதிக்க விட்டாலும் அவன் நினைக்கல, எதுவுமே அவன் கலங்கவே இல்லை. அவன் மூஞ்சிலேருந்து அந்த சிரிப்பே மாறலை. ஏன்னா அவனுக்கு திடகாத்திரமாக தெரியும் என்னுடைய நாராயணன் என்னை காப்பான், எனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்ற அந்த திடகாத்திரமான நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறான். மனசுங்கிற அவசு அவன்தான் அந்த இலக்கில் வரதன்கிற இலக்கில் இந்த மனசுங்கிற அன்பை கொண்டு போய் நம்ம செலுத்தணும்னு சொல்கிறான். வந்து உன்னை சேவித்து நாங்கள் வந்து உன்னை சேவிக்கிறோம். உன்னுடைய பிராபகத்தை யோசித்து பாராக்கண்ணா. ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்பினோம், அவர்கள் சொன்ன சொற்களையும் ஏற்றோம், பனியில் வாடினோம், குளிரில் நடுங்கினோம். இம்மாதிரி பல இன்னல்களை பெற்று உன்னுடைய வந்தோம். ராமாவதாரத்தில் உன்னுடைய வந்த மகரிஷிகளை பார்த்து நேர வந்து நீ ஆறுதல் சொன்ன. அதே மாதிரி ஒரு கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு நீ ஓடி வந்த. நாங்கள் வந்து ஆயர்குல பெண்கள் ஆயர்குல பெண்கள் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதை செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்கிற நாங்கள் ஒன்றை தவிர வேற யாரையும் பதியாக நினைக்க மாட்டோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சம்பந்தம் அந்த உலகத்தில் லீலா விபூதி சம்பந்தம், அது சம்பந்தம் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பதினா ஒன்றை மட்டும்தான் நினைப்போம். நீ புல்லாங்கடல் புதினா, அந்த புல்லாங்கடலில் இருக்கிற நாளும் எங்களை அப்படியே கட்டி போட்டுது. நாங்கள் ஊருக்கு ஜனம் கூட ஒன்றை மறக்காத இருந்தோம். நாங்கள் இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிற பாமரர்கள். அப்போது நான் தான் சர்வேஸ்வரன், உன்னுடைய சரீரமோ உன்னுடைய ஜீவாத்மாவோ உனக்கு சாஸ்வதம் இல்லை, உன்னுடைய ஜீவாத்மா என்னதுன்னு நீ காட்டி கொடுத்த. சேவித்து நாங்கள் குற்றம் பண்ணோம். நாங்கள் குற்றம் பண்ணிட்டு எங்களுடைய ஸ்வரூபத்தை அறியாவிடலும் உன் ஸ்வரூபத்தை அறியாமல் இருந்தோம். நீ தான் கண்ணன்னு வந்து பிறந்திருக்க பரமாத்மான்னு முதல்ல எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் தெரிஞ்சுட்டு சேவித்தோம். வந்து உன் திருவடியில் மங்களாசாசனம் பண்ணி உங்களை சேவித்தோம். மித்ராபரானேன சம்பிராப்தக அப்படின்னு தானே நீ சொல்லியிருக்க, அதை தான் நாங்களும் பண்ணோம். பூயிஷ்டாமாம் தே நம உத்திம் விதேன் அப்படின்னு சொல்லி எப்படி உன்னை சேவிக்கணும்னு சொல்ல உபநிஷத்தில் நிறைய வழிகள் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தகுந்த வழியை எடுத்துட்டு இது பண்ணோம். ஒரு அஞ்சலியும் ஊண்ட இருக்க மாட்டாது, வேற ஒன்றுமே வேணாம். அவங்ககிட்ட போய் நில்லுங்கோ, அந்த கையை ரெண்டு கையும் கூப்பிக்கோங்கோ, கண்ணில் நீர் மல்க அவன் நாமத்தை கண்ணீர் மல்க சொல்லுங்கோ. முடிஞ்சா ஆடி பாடி இசை பாடி பாடி கசிந்து உருகி கண்ணீர் நீர் மல்க அவங்ககிட்ட வேண்டுங்கோ. அப்போ அவனுடைய இது கிடைச்சிரும். உன் பொன் தாமரை அப்பேற்பட்ட நாங்கள்லாம் எது அடையணும்னு பார்த்தா உன்னுடைய பொன் தாமரை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கணும். அந்த பொண்ணை விரும்புறது சாதாரண எல்லாருக்குமே பொன் மேலே ஆசை இருக்கும். ஆனால் பொன் போன்ற அந்த தாமரையை விரும்புறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஞானம் வந்துடாது. இந்த பொண்ணெல்லாம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கோம், நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். என்றைக்குமே நம்மக்கிட்ட நிலையாக நிற்கக்கூடியது அவனுடைய பொன் தாமரை. அந்த சதங்கை வந்து காலில் அணிஞ்சுக்கிறோம், கொலுசெல்லாம் காலில் அணிஞ்சுக்கிறோம். கௌஸ்தவ ஸ்தானமான அந்த ஆத்மாவை உன் திருவடி வந்து அலங்கரிக்கணும். என் ஆத்மாவை உன் திருவடியில் கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆத்மாவை சுதந்திரன்னு நினச்சி இந்த ஆத்மா நான்
என்னது அப்படி நேற்றுக்கே விண்ணப்பிச்சேன். அதே பிரம்மா வந்து நான் காக்கையாக போய் வாங்கிக்கிறேன், நான் கஷ்டமாக போய் வாங்கிக்கிறேன், நான் அவன் நினச்சதுனால கண்ணனால் நிராகரிக்கப்பட்டான். அந்த நான்கிற அந்த இதை ஒழிச்சுடணும். இது கண்ணனுடைய ஆத்மா, இது கண்ணனுடைய உடம்பு அப்படிங்கிற அந்த ஆத்மாவை சுதந்திரம் நான் பண்ணுவேன்னு இல்லை, கண்ணை இதை பண்ண வச்சா நான் பண்ணுவேன். சர்வம் கிருஷ்ணாத்மஸ்த. இந்த எண்ணெய் என்னைக்கு நம்மளுக்கு வந்துருத்தோ அன்னைக்கு நம்மளுக்கு அவனுடைய ஞானம் கண்டிப்பாக கிடைச்சிடும். பொன் தாமரை அடி. உன் அண்ணனான பலராமனும் மிக சமர்த்தனானபடியால் நாங்கள் அனுஷ்டிக்க நோன்பை செய்து வைக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அவங்கிட்ட நாங்கள் போகலை. ஏன்னு கேட்டால் பலராமனிட சென்று எங்கள் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் அவனுக்கும் பலராமன் சேஷ பரியங்கத்தில் அவனுக்கும் மேலே நீ படுத்துட்டுருக்கிய, நீ தானே எல்லாருக்கும் சேஷி. அந்த பலராமனுக்கும் நீ தானே சேஷி, அந்த ஆதிசேஷனுக்கும் நீ தானே சேஷி. அதனால கடைசி பட்சமாக இருக்கிற ஒத்தார் மிக்கார இல்லாத மாமாயனவன். அவனுக்கு ஒத்தாரம் இல்லை, அவனுக்கு மிக்காரம் இல்லாத கடைசியில் நீர்க்கே. அதனால உங்ககிட்ட வந்தோண்டா கண்ணா, அடியே சர்வ போக்கியம் விடத்தக்கது தேன் பருகினதை போன்றது உன்னுடைய திருவடி. ஆக இதை வழங்க வந்துள்ளோம். கற்றினம் மேய்த்த எந்த கழலினை பணி நீயே நீரே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்களாக நமக்கு எடுத்துக்கிறார். கற்றினம் மேய்த்த கழலினை, அந்த பசுமாடுகளை மேய்த்த அந்த கழலனை, அந்த கழலனே நம்ம நிச்சயம் படியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். படியேன்றது அவதாரத்தின் பொருள். நீ அரசு கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதை எதிர்பார்த்தே வரவே இல்லை. யமதர்ராஜ நசிகேசனுக்கு எவ்வளவோ கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி இது பண்ணாப்புல நாங்களும் அது எதுவுமே உன்னை கேட்டு உங்ககிட்ட எதையுமே கேட்டு வரல. நான் உங்ககிட்ட வந்திருக்கிறது எம்பெருமானை உபாயமாகவும் உபயமாகவும் அடையத்தக்கவன் எம்பெருமான், அடையும் வழி எம்பெருமானுடைய போய் சேர்ற வழி அவனே கொடுப்பான். அந்த மாதிரி வரிப்பவர்கள், அந்த மாதிரி தெரிஞ்சின்றவா பரம காந்தி இவன் தான் நாராயணாயன் தெரிஞ்சுக்கணும். அதை அடையறதுக்கு ஆச்சாரியன் தாயார் பெருமாள்ங்கிற அந்த வழியை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோமான நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். அந்த எம்பெருமானை விட்டு மற்ற தேவதைகளிடம் செல்லாமல் அவரிடமே ஐஸ்வர்யம் கைவல்யம். ஒரு சிலர் நிறைய பேர் பிற தேவதைகளை சேர்வா, அவள் இல்லை. ஆனால் இங்கே நம்மளே பகவான் தான் போகிறோம், பகவான் தான் போயிட்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்குறோம், எனக்கு கைவல்யம் ஆத்மா அனுபவத்தை கொடுன்னு கேட்குறோம். எது கேட்டாலும் அவங்க அள்ளி கொடுத்துட்றோம். அந்த மாதிரியும் நாங்கள் வரல. நாங்கள் வந்திருக்கிறது பூரா உன்னை மட்டுமே, உன் திருவடியை அடையிறதுக்கு மட்டுமே வந்திருக்கோம். போற்றும் பொருள் எங்களுடைய தன்மை நாங்கள் கேட்கல, எங்களுடைய எதையுமே நாங்கள் கேட்கல. பல்லாண்டு சூழ்ந்து இருந்து ஏத்தோ பல்லாண்டு இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெரு. அந்த மாதிரி நாங்கள் ஒன்றுதான் கேட்குறோம், உன்னோட ஐக்கியமாகத்துக்கு தான் கேட்குறோம். பெற்று மேய்க்கணும். கிருஷ்ணா வைகுண்ட லோகத்தை விட்டுட்டு இந்த பசுக்களை மேய்க்கிற இந்த ஆயர்குலத்தில் வந்து நீ சேர்ந்த. அந்த ராஜர் வசுதேவருக்கு ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்த, ஆனால் எங்களுக்கெல்லாம் கூடவே இந்த வாழ்வை கொடுக்குறோம்னா வந்து சேர்ந்த. அந்த மையோ வதனைதிகின்னு தயாசதரத்தில் சொல்கிறாப்புல அந்த அளவுக்கு எவ்வளோ உன்னை தாழ்த்திக்க முடியுமோ எங்களை உயர்த்தத்துக்கோசரம் எங்களை நீ தாழ்த்திட்டியானாக்க அதனால் ஒன்றும் பெரிய இது வந்துட போகிறது கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுற, உன்னை நீ தாழ்த்தின்றது பூராத்துக்கோ எங்களை உய்விக்க வந்த வள்ளல் நீ. ஆயர் குலத்தை உய்விக்க வந்த வள்ளல். உண்ணும் குலம், அந்த பசுவெல்லாம் மேய்ச்சி அதனுடைய பாலை கறந்து அதனுடைய இதில் நம்ம கோயில் பிரசிடண்ட் மாமி நம்ம கோயில் கமிட்டியில் இருக்கா அடியன் பாக்கு அடியன் பாக்கு பெருமாளுக்கு மிக பெரிய மாமிக்கு மிக பெரிய மாமி சாமியா அந்த ரெசிடென்ட் கோபாலம் மாதிரி. அந்த பசுக்களை நாங்கள் ஒரே சரி
ஆயனக்காகத்தான் கண்டகனால் வயர் வெளி வந்தோர் கொண்டு ஈரைந்தும் வல்லவர் ஆயுடன் மக்களை பெற்று 2 பேரும் மகிழ வேண்டியது. 5 ரூபா கொடுத்துருவா மாப்பிள்ள இந்த பசுக்களுக்கு சாப்பாடு கிடைக்கலனாக்க நீ வருத்தப்படுறாப்புல எங்களுக்கு சாப்பாடு என்னன்னு நினச்சேனாக்க உன்னுடைய திருவடி அடையிறது தான். அது கிடைக்கலன்னா நீ வருத்தப்படணும். அதனால் நாங்கள் வந்துட்டோம் உங்ககிட்ட, எங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கூடா கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குற்றேவல் குரு ப்ளஸ் ஏவல், குருத்தல் தரித்தல், அதாவது தாக்குதல். அந்த சத்தியமான ஏவல் அதை உத்தரவால எஜமானிட்ட உத்தரவை நாங்கள் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அந்த கைங்கரியத்தை எங்களுக்கு குடுடா கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சேஷியான எஜமானனுக்கு அபிமதமானது எதுவோ, உனக்கு எது உகந்ததோ, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்பப்போ சாஸ்திர விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன். அவற்றை பணித்து அவனுக்கு எது உகந்ததோ அதை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி தேகிதே ததாமிதேங்கிறவர்களை நாங்கள் வரல, நீ எனக்கு ஒன்று கொடுத்தாதான் நான் உங்களுக்கு பண்ணுவேங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் உங்ககிட்ட வரல. அது வியாபாரம், நாங்கள் பேரம் பேசுறதுக்கே வரல. எங்களை ஃபுல்லாக எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய உடம்பு உங்ககிட்ட அர்ப்பணிக்க தான் வந்திருக்கோம். இதை நீ ஏற்றுக்கோடா கண்ணா. தச்சரண லோசனங்கள அபிலாட்சி, எங்களை பூராத்தையும் நீ ஆக்கிரமிச்சுக்கோ, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்கிறோம். எம்பெருமானுக்கு திவ்யமான திருவடியை கண்ணால் காண்பதே எங்களுக்கு பரம புருஷார்த்தம். அதுதான் எங்கள் நோக்கம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சொல்கிறது சொல்லாது, எம்பெருமான் திருவடிகளை ஸ்ரீமத்தௌ என்ற ஸ்ரீயோடு சேர்த்து சொல்கிறான். அந்த மேல்கோட்டையில் திருமகள் எம்பெருமானின் திருவடி இணைகள் மேல்கோட்டை போய் சேவிச்சங்களான்னா பெருமான் தாயார் திருவடியில் இருப்பாள். அந்த மாதிரி உன்னுடைய திருவடி அந்த ஸ்ரீயோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டது, கொள்ளாமல் போகாது. கண்ணன் சொல்கிறான், என்னுடைய கைங்கரியத்துக்குன்னு வந்திருக்கவோ சரி, அப்போது என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கணுங்கன்னா கொள்ளாமல் போகாது. எக்காரணம் கொண்டு நீ எங்களை கைவிட்டுக்கூடாது. ஏன்னா நீ அச்சுதன், நீ கைவிட மாட்ட. அதே சமயம் நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், எங்கள் குற்றம் குறைங்களை பார்த்து நீ என்னை கை கொள்ளாத போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த இடத்துல கொள்ளாமல் போகாது. நீ சர்வேஸ்வரன், அனுமானிஷ சேஷிதர். நாங்கள் வருந்தால உன் நிலைமை மாறவா போகிறது இல்லை. அதனால் அவங்க சர்வ சேஷியான நீ எப்படியாவது எங்களை கை கொள்ளணும், எங்ககிட்ட இருக்கிற குற்றம் குறைகளை நீ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறான். எங்கள் என்ற பதத்தாலும் நீ போகாதுங்கிற பதத்தாலும் காட்டப்படுறது என்னன்னா, அந்த இந்திரலோகமே கிடைச்சாலும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எந்த சுகம் கிடைச்சாலும் எங்களுக்கு வேண்டாம். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குந்தி தேவி சொல்வாளாம், கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நீ கஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடுக்குற செயல ஒன்று நினைக்கிற அந்த ஞானத்தை கொடுன்னு சொல்லி நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன்னு. அந்த மாதிரி 16வது பாசுரத்தில் அரை பறை அப்படின்னு சொன்னான். மாயன் மணிவண்ணன் 24வது பாசுரத்தில் சொன்னான், என்றென்றும் முன் சேவகமே ஏற்றி. 25வது பாசுரம், முன்னை அறிவித்து வந்தோம் பறைதருளி ஆகின். 26வது பாசுரம், சால பெரும்பறையே. 27வது பாசுரம், உந்தன்னை பாடி பறை கொண்டு. 28வது பாசுரம், இறைவா நீத்தாராய் பறை. 9 முறை பறை பறை பறை. முதல் பாசுரத்தில் ஆரம்பிச்சா நாராயணனே நமக்கு பறை தருவான்னு. 8வது பாசுரம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைன்னு 9 தடவை சொல்கிறான். அன்றுகான் கோவிந்தா, ஐயோ மாடு மேய்க்கிற எங்கள் குளத்தில் பிறந்தோ உனக்கு மதிமயக்கம் ஏற்பட்டு விட்டதே, எங்களை தான் ஆட்கொள்ளாத போயிடுவியோ அப்படின்னு சொன்னால் இல்லை. நீ எந்த நன்மையும் உன்னுடைய ஸ்திரத்தன்மையை பகவான் கீதையில தான் சொல்கிறான், நான் எப்படி பிறந்தாலும் என்னுடைய தன்மையை நான் விட்டு
விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ராமனாவது மனுஷனாக நடந்தே காட்டினான். கிருஷ்ணன் பல பல சேஷதங்களை பண்ணி தன்னை அப்பப்போ தன்னை ஸ்தாபிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி எற்றைக்கும் ஆவேச காலத்தில் வசமில்லாதவான பரம்பத்தில் கூட அங்கே போனாலும் இங்கே இருந்தாலும் ஒன்னே நினச்சி கைங்கரியம் பண்ணணும், அங்கே போனாலும் கைங்கரியம் பண்ணணும். அந்த பரமபத்தை நீ எங்களுக்கு தரணும். நலம் அந்தம் இல்லது ஒரு நாட்டில் நிலவரம்பில் பல பிறப்பாய், இந்த ஒரு நிலத்தில் பல பிறப்பாக பிறந்துட்டோம். நலம் அந்தமில் வாட்டில் அந்த பரமபத்தை எங்களுக்கு நீ தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குற. 7 பிறவிக்கும் இந்த இடத்துல 7 பிறவினாக்க இப்போ நடக்கிற இந்த பிறவி, முன்னாடி ஏற்பட்ட 7 பிறவி, பின்னாடி வரப்போகிற 7 பிறவி, எல்லாத்துலேயும் 7 ஜென்மங்கள், மொத்தம் 21 பிறவி. அந்த 21 பிறவிலையும் எல்லாத்துலேயும் ஒன்றை நினச்சிட்டு ஒரு நாள் நீ கீதையில் சொன்னபடி ஒரு நல்ல அவதார ஒரு நல்ல பிறப்பை கொடுத்து நல்ல உயர்ந்த குளத்தில் படுத்து ஒன்னே நினச்சிட்டு வேதம் படிக்கிறோமோ இல்லை நாம சங்கீர்த்தனம் பண்ணணுமோ பாகவதாரோட சேர்ந்துருக்கோமோ எந்த தப்பும் பண்ணாத ஒன்னையே நினச்சிட்டு நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாதா பிதா பிராத நிவாசக சரணம் ஸ்ரூகுதக சக்திக நாராயணக அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்குன்றத நம்ம எடுத்துக்கணும். அப்போது என்ன சொல்கிறான்னாக்க எம்பெருமானத்தை வைத்த கண் திரும்பியே வராது. அவங்ககிட்ட அவனுடைய அழகில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சுட்டோம்னாக்க அவன் காட்டுக்கு போக மூச்சடங்கும் வரை உறவு உண்டாக வேண்டும். நம்ம காட்டுக்கு நம்மளுடைய மூச்சு அடங்குற வரைக்கும் அவனுக்கும் நம்மளுக்கும் உறவு. ஏன்னா மூச்சு அடங்கிட்டுனா அவன் நம்மளை சேர்த்துருவான். நீ அபிமத வஸ்துக்களை விஞ்சி விநியோகம் கொண்டான் பொறாய் எழில் செய்வதுன்னு என்று வயிறு பிடித்து கொள்ளும் அளவு உண்டாக வேண்டும். வயிறு அப்படியே உண்மை போயிட்டு அப்பா மூச்சு விட முடியலங்கிற அளவுக்கு சாப்பிட்றோமே, அந்த மாதிரி அவன் அழகாக பருகி 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 நம்ம வயிறும் நிறையணும். நீ நில்லுங்கோள் என்றால் நீ பிரிந்த ஜந்துகளைப் போல துடிக்கும் அளவு உண்டாக வேண்டும். அந்த நீ ஒரு ஜந்து ஒரு ஜீவனை பிரிஞ்சிட்டனா நீ எப்படி துடிப்ப, அந்த மாதிரி நாங்கள் உன்னை பிரிஞ்சுட்டா துடிக்க வேணும். நீ பாம்பின் வாயில் விழுந்தா என்றால் பிடம்படியான பாந்தவியம் வேணும். நீ பாம்பு அந்த காளிங்கன் தலையில் அவன் போய் ஏறினப்போ அத்தனை பேர் அத்தனை ஆயர்பட படங்களும் அவ்வளோ இது பண்ணானான். யசோதை சில வயிறு அசைந்தா நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி யசோதை தவிச்சு போகிறாளாம். அந்த மாதிரி தவிக்கணும். ஒன்று ஒரு நிமிஷம் பிரிஞ்சுட்டா கூட நாங்கள் அந்த மாதிரி தவிக்கணும். கழிந்த பிழைகளுக்கு காப்பிடும் உணவு வேணும். நாங்கள் எத்தனை பிழை பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட வந்து கண்ணீர் மல்கி உங்ககிட்ட அன்னிக்கக்கூடிய அந்த இதை கேட்கறதுக்கு வேணும். விட்டு அடைக்கத்தொழில் வெளுக்கும் அளவு உலகில் இந்த இருள் அகன்று இந்த லீலா விபூதியில் இருக்கிற மயக்கம் அகன்று அவன் இருக்கானே அவனை அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதில் பிரார்த்திக்கிறார் தாயார். சேதனம் அசேதனம் ஈஸ்வரங்கிற தத்துவம். சேதனம் அசையாத பொருள்கள் சேதனம். ஏன்னா அதுக்கும் உயிர் உண்டு, உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்க பரமாத்மா இருக்கான். அசையாத பொருள்னா சேதனம். அசையும் பொருள் இந்த உடம்பை வச்சு நம்ம இவ்வளோ பண்ணுறதே ஆத்மா ஜீவாத்மா, அது ஜீவாத்மா சேதனம். ஈஸ்வரன் எல்லாரையும் படைச்சு ஆட்டி படைச்சு காத்து ரட்சித்து அழிச்சு எல்லாம் பண்ணுறானே அவன் ஈஸ்வரன். செய்யும் கைங்கரத்தை நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்துடன் செய்தல் புருஷார்த்தம் ஆகாது. அடியன் திரும்பி திரும்பி அதான் நினைக்கிறேன். எந்த காரியம் பண்ணாலும் நல்ல காரியங்கள், அதுக்குன்னு நம்ம தப்பான காரியங்களை பண்ணிட்டு அதை போய் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி அபச்சாரப்பட்டுறக்கூடாது. நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுறதுக்கு நம்ம மனசை தயார் பண்ணிக்கணும். அந்த நல்ல காரியங்கள் பண்ணுற செய்யும் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அங்கே பரமத்துக்கு போயிட்டா அவன் எப்படி சத்திரம் சாமரம் பல வகையால் அவன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறானோ அந்த கைங்கரியத்தை இன்றைக்கும் இவாள்லாம் எவ்வளோ கைங்கரிய பரம்பரை. அவளுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணான்னா அவளுக்கு செய்கிற அது கைங்கரம். மற்ற இனம் காமங்கள் மாற்று உந்தனோடு உற்றோமே ஆகும். நீயும் நானும் தான், இடையில யாருமே கிடையாது. அந்த வேறு விஷயங்கள் ஏற்படுற வேறு தேவதாரங்களுக்கு ஏற்படுற அந்த காமத்தை அந்த மயக்கத்தை மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ வந்து ரொம்ப உயர்ந்தவன், ஆனால் ரொம்ப சுலபனா நீ எங்களுக்கோசரம் வந்து பிறந்த. அதே மாதிரி நீ பரமபத்தில் இருந்தாலும் இங்கே என் கண்ணனுக்கு திருவேங்கட முடியானா வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல
தாயார் விண்ணப்பிக்கிறார். மாற்று, அந்த மற்ற விஷயங்கள் இருக்கிற அந்த ஆசைகளை மாற்று. வேற அது வேணும் இது வேணும்னு கேட்காத, நீயே வேணும்னு கேட்குற அந்த மனசை எங்களுக்கு தயார்படுத்தி கொடு. அது உடனே எங்களுக்கு வந்துடாதா கண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசை மாற்று. இன்னைக்கு நினச்சா நாளைக்கு கண்ணன் இந்த ஜபமணியை உட்காந்துட முடியாது நம்மளால. அவன் மாற்றணும், அவன் அந்த ஆசைகளை அழிக்கணும். அப்போ தான் நம்மளால அவனை நினச்சமானால்தான் நம்மளுக்கு விடிவு காலங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். இப்போ உள்ளுரை பொருள் பார்த்துட்டு அடுத்த பாசல்களுக்கு போயிடும். நாம் ஆட்செய்வோம், முன்பு உற்றுமை ஆவோம். இதில் அவதாரணம் போகிறது. அது போல் கைங்கரியமே செய்வோன்னு இல்லை. ஏன்னா மோட்சத்தில் சர்வதேச சர்வகால கைங்கரியம் செய்த போதிலும் கைங்கரியம் இல்லாமல் விமானத்தை அனுமதித்து கொண்டு வாய்ப்பும் உண்டு. அங்கு சென்ற முக்தனுக்கு அந்த மாதிரி கைங்கரியம் செய்கிறதுக்கு தானே போய் வேறு அங்கே போயிட்டோம்னாலும் நம்மளுக்கு அதுதான் சொல்கிறான். நம்ம அங்கே போயிட்டோம்னாக்கா இந்த லீலா விபூதியில் சூட்சும ரூபத்தில் நம்ம எல்லாத்தையுமே சேவிக்கலாம்னு சொல்கிறான். பலவான் இந்திரிய கிராமங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த இந்திரியங்களை மாற்றக்கூடிய அந்த ரிஷிகேஷன்கிட்ட நம்ம இது பண்ணணும். நம்மளுடைய புலன்களை அடக்க கற்றுக்கணும். அப்படி திருப்பி திருப்பி நினைக்கணும். முகம் வந்தவாலே அதுதான். நம்ம கண்ணு பகவானை பார்க்கணும், நம்ம காது அவன் நாமங்களை கேட்கணும், நம்ம மனசு அவனையே நினைக்கணும். அவன் நம்முடைய கால்கள் கோவிலுக்கு போகணும், நம்ம கைகள் பூ தொடுத்து அவனுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த இந்திரியங்களை அவனுக்குனே நம்ம சமர்ப்பிச்சுட்டு இருக்கணும். ஆண்டாள் முதல் பாசுரத்தில் மார்கசீர்ஷமான பிரபத்தியை பிரஸ்தாபிக்கிறார். மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிரபத்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கோபிகா பாவனையில் பாடுற இந்த கடைசி பாசுரத்துலேயும் ஆண்டாள் ஆச்சார் இதை தான் எடுத்து கொடுக்குறார். என்னன்னா தத்ருக நன்வதிய பாவக, உன்னை சேவித்து அப்படிங்கிற உன் பொன் தாமரையடியே போற்றும். இதெல்லாம் சொல்கிறதுனால அந்த சரணாகதி தத்துவத்தை ரொம்ப நன்னா எடுத்து கொடுக்குறான். அந்த பிரபந்தர்கள் நம்ம அவங்ககிட்ட ஆட்பட்டுட்டோம்னாக்க அவனை எம்பெருமானையே அடையறதுக்கு 2 வகையில் வர்றான். தேவதா சத்திரம் மோட்ச விரும்பும், அதாவது பக்தி யோகம் கர்மயோகம் இதெல்லாம் பண்ணி மோட்சத்தை விரும்புகிறோம். ஒரு சில நம்ம சரணாகதி பண்ணிட்டு போகிறோம். அந்த சரணாகதி பண்ணிக்கிற வழி ரொம்ப ஈஸின்னு சொல்லி கண்ணனே எடுத்து கொடுத்துருக்கிறதுனால அந்த வழியில் நாங்கள் நடந்து போகிறோம். தேவதாந்திர சம்பந்தம் ஏற்படாதவாழாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சந்தான் சயாகும் சந்ததே பிரம்மணக ஏஷகை ரமதே தஸ்மினே ஜீர்ணே சாயானே நைனம் ஜனயதே பூர்வேஷு. எம்பெருமான் கிட்ட அப்பட்டக்கலமாக நம்ம கூத்துட்டோனோ ஒரு நாள்லேயோ திருத்தி அவன் விஷயத்தில் ஊக்கம் கொண்டவனா ஆக்க முடியாது. ஆனால் அந்த கண்ணன் சொல்லி அந்த விதையை ஊனிட்டோம்னா தாயாருங்கிற அந்த நீர் ஊற்றி ஆச்சாரியன்கிற அந்த சூரிய ஒளிச்சாத்திர இந்த கண்ணன்கிற விதை ஆலமரமாக விஷமாக வருங்கிறது அடியன் நிறைய தடவை விண்ணப்பிச்சிருக்கேன். அந்த கண்ணன்கிற அந்த ஆலமரத்து விதையை ஊனிடுது. ஊனிட்டா தாயாருடைய கடாட்சங்கிற நீர் ஊற்றுவார். ஆச்சாரியன் சூரிய வெப்பமாக இருந்து அந்த விதையை முளைக்க வைப்பார். அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். அந்த விதை முளைச்சி மரமாக ஆரம்பிச்சுதான் அதை பெரிய விஷயமாக நிலச்சி நிற்கக்கூடிய ஆலமர விதையை தான் பெரியவாளாக இதில் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா எல்லாமே சீக்கிரம் அழியக்கூடியது. ஆலமரம் 1000 வருஷமாக கூட இருக்கக்கூடியது. அதை தான் இந்த சொல்கிறான். இப்படி இல்லாத அப்படி இல்லாத இந்த உலக விஷயத்திலே இருந்துட்டு இருந்தோம்னாக்க எம்பெருமான் நம்மளை சேர்த்துக்க மாட்டான். பெருமான் நம்மள்கிட்ட அவன் வேற எதுவுமே கேட்கல. நம்மளுடைய ஆத்மாவையும் உடம்பையும் அவன்கிட்ட சமர்ப்பிக்க சொல்கிறான். அந்த சமர்ப்பிச்சுட்டு அவன் எப்படி நம்மளை ஆட்கொடுக்கணும், அவன் எப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்குறானோ அதை அனுபவிப்போன்னு சொல்கிறான். க்ஷணக்கால சாத்தியமான பிரபத்தி மூலியமாக ஒரு க்ஷணக்காலம் அந்த ஆலமரத்து விதையை கண்ணான்னு ஊனிட்டோம்னா அந்த க்ஷணக்காலம் அந்த ஒன்றை வணங்கி உன்னுடைய அழகிய தாமரை போன்ற திருவடிகளை மங்களாசாசனம் செய்வதன் பலனை கேட்பாயாக. பசு பிராயரான ஜீவர்கள் நீங்கள்லாம், நாங்கள்லாம் பசு, எங்கள் மேலே நீ அவ்வளோ ஆசை வச்சுருக்க. நாங்கள்லாம் ஜீவர்கள். இந்த உலகத்தில் அனுகிரகம் புரியறதுக்கு அவதரித்த தேவரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறதுக்கோசரம் ஆயர் குலத்தை உய்விக்க வந்த ஆயர் குலம்னா நம்ம எல்லாருமே இன்னி வரைக்கும் நம்ம ஆயர் குலங்கள் தான். நம்மளை உய்விக்க வந்தவன் தான் அவன். அங்கே ஐஸ்வர்யம் கைவல்யம் என்ன கேட்டாலும் கொடுக்குற. ஆனால் எங்களுக்கு இப்போ கேட்கறது நாங்கள் பறை.
உன்னோட சேர்த்தி உன்னுடைய பரமபதம் இதை தான் கேட்குறோம். அந்த மாதிரி ஜெகத் கிரீடன் ரசமான ஸ்திதிபி என்ற வகையில் அங்கு விளையாடினாலும் உன் விஷயத்தில் சேதத்துவ ஞானம் உடையவே இருக்கும். இந்த உலகத்தில் காரியங்களை பண்ணுற செய்யும் சேஷத்து உன்னுடைய ஞாபகமாகவே கண்ணை இதை சொன்னால் அவனுக்கோசரம் பண்ணுறேன், கண்ணை இதுவாளுக்கு இதை கொடுக்க சொல்லியிருக்கா அதுக்கோசரம் கொடுக்குறேன், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துனே நாங்கள் இருக்கோம். நாங்கள் அப்படி இருக்கிறதுனால நீ எங்களை கடாட்சிக்காக போகக்கூடாது, அச்சுதன் நீ எங்களை நீ கைவிட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாசனத்தோடு முடிச்சுக்கிறான். அடுத்தது வங்க அலைகளை கூடிய அந்த ஆழிய நீ வச்சுருக்க அந்த கடைவனான அவனை பிராட்டிக்கு பர்த்தாவாகவும் பிரம்மனையும் சிவனையும் படைச்சவனாய அந்த கண்ணனை சந்திரனுடைய அழகை பெற்ற முகங்களை உடையவன், சந்திரகாந்தியான முகங்களை உடையவனை அந்த ஆபரங்களை பெற்றுமான இடைப்பெண்கள் அந்த திருவாய்ப்பாடியில் கிட்ட வணங்கி அப்படிப்பட்ட நோன்புக்கு வேண்டிய பறை முதல்விகளை அந்த நோன்பு நோற்றத்துடைய பலன் அவளுக்கு வரவு பதத்தை கொடுத்துட்டான் கண்ணன். அதை பூமிக்கு அலங்காரமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அயோத்திக்கு சமமாக மதுரைக்கு சமமாக கொண்டாடப்படக்கூடிய ஊர். அதில் பசுமையான தாமரையால் செய்யப்பட்ட குளிர்ந்த மாலை உடையவரான ஸ்ரீ பட்டநாதன் எப்பவுமே தாயார் எல்லா பாடலையும் பட்டநாதன் கோதைன்னு தான் சொல்லி பார்த்தேன். ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தோடு தான் இருக்கணும். மதுரை கல்வியாழ்வார் எப்பவுமே நம்மாழ்வாரை தொட்டே தான் இருப்பார். அதனால தான் இவ 2 பேரையும் 12 ஆஸ்தார வரிசை ஆழ்வார்கள் வரிசையில் கடைசியில் இவ 2 பேரையும் வச்சாய்வா. ஆச்சாரியனுக்குன்னே வாழ்ந்தவா இவ 2 பேரும். அந்த பெரியாழ்வார் சேர்ந்தவளான ஆண்டாளால் சொல்லப்பட்டது கூட்டம் கூட்டமான விரும்பத்தக்க தமிழ் பாஷையிலே. இந்த தமிழ் பாஷை ரொம்ப வசதியானது. அந்த தமிழ் பாஷையில் ஆன இந்த 30 பாசுரத்தையும் தப்பு இல்லாத, இந்த தப்பு இல்லாதங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாவது அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சு சொல்லக்கூடியவர்கள் பெரிய மலை போன்ற 4 தோள்களை உடைய அந்த பகவானுடைய தோள்களை உடைய அந்த பகவானுடைய திருக்கண்களால் கடாட்சிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் செல்லும் இடம்னா சிறப்பு, எல்லா இடத்துலையும் மேன்மை பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பாசுரம் கடைசி பாசுரம். ஆண்டாள் தன்மையில் பாடும் பாசுரம். கோதைங்கிற தன்னை கோதையாக மாற்றிண்டு பாடுறான். இந்த இடத்துல ஐஸ்வர்யம் முக்கிய பலம். இதனால் பிரபந்தத்துக்கு வைஷ்ணவம் சொல்லப்பட்டது. ஐஸ்வர்யத்தை யாசிக்காதவங்க வங்க கடல் வரை கொண்டவற்றை இதனால ஏற்றம் சொல்லப்படுகிறது. பகவானுடைய ஏற்றம் நம்மளுக்கு நிறைய சொல்லப்படுகிறது. அந்த பகவானுடைய ஏற்றத்தில் கிளேசனக வலேனகி நக நவதாம் விதந்தே என்றான் காளிதாசன். அந்த மாதிரி அவனுடைய அந்த உயர்த்தியான அந்த இது வங்கம்னா கப்பல்னு பொருள். அந்த உப்பு கடலில் தான் கப்பல்கள் வணிக நிமித்தாக இருக்கும். பார்க்கடலில் கப்பல்கள் எப்படி போகிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா அது பால் கடல். அந்த நித்திய சூரிகளும் இங்கே இருக்கிற தேவர்களோ போய் விண்ணப்பிக்கிறாப்புல அந்த வங்கக்கடல் மாதவனை ஆயர்பாடியில் கிருஷ்ணனை தூக்க வந்த ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனேன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த சமுத்திரம் மதனம் செய்யப்போ அதுலேருந்து பார்க்கடலை கடைஞ்சப்போ அவன் கஷ்டப்பட்டு கூர்மமாகவும் வந்தான். அந்த மத்தை எடுத்துட்டு கடையிறதும் அவனே கடையிறான். அப்போ அந்த மகாலட்சுமி வந்தப்போ அவளை தன் திருமார்பலை ஏற்றுக்கிறான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார் தாயார். நாம் திருமண் இருக்கும்போது மார்பில் மாதவாய நமகான்னு 12 நாமத்தை சொல்லின்னு தான் திருமணம்லாம் எடுத்துக்கணும். நெஞ்சை தரிக்க செய்ய மாதவாய நமகான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நெஞ்சில் எப்போவுமே தாயாரோட கூடின அந்த பெருமாள் இருக்கான். அவனை நினச்சிட்டு நம்ம மாதவாய நமகா அப்படின்னு சொல்லணும். அந்த சம்சாரம் அந்த கேசிங்கிற அசுரனை அழிச்சவன் மட்டும் இல்லை, அந்த குழல் அழக உடையவன் அந்த கண்ணன். அந்த மாதவன் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி தாயாரோட சேர்ந்து அவனை பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். அந்த கூந்தலோட அவனுடைய கூந்தல் அழகு நான் ஏற்கனவே நிறைய விவரிச்சிருக்கேன். அந்த கண்ணனுடைய குழல் அழகு, குழல் ஊதுற அந்த கண்ணனுடைய அழகு, குழலுடைய அழகு, இது எல்லாத்தையும் நிறைய எடுத்து சொல்லியிருக்கா பெரியவாளாம். திங்கள் திருமுகத்து லக்ஷ்மியை அடையிறதுக்கோசரம் அவள் வாசஸ்தலமான சமுத்திரத்தை, ஏன்னா சமுத்திரதாசனுடைய பொண்ணு தான் மகாலட்சுமி, அதை கடைஞ்சு மகாலட்சுமியை வரவழைச்சு தான் ஏற்றினான். சேழையார் கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் இவா முகத்தில் பிரகாசம்
அடியன் ஏற்கனவே முடிச்சேன். அவனுடைய மகர குண்டங்களால அவனுடைய கண்ணம் ஒளிந்ததுனாக்கா அந்த பிரகாசத்துல அவனை நம்ம திருக்கண்களை பார்க்கலாம், அவனுடைய கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். அந்த மாதிரி அந்த கண்ணனுடைய சேர்த்துல இவாளுக்கு ஒரு விகாசம், ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. அந்த பூரிப்பு தான் அவளுக்கு ஆகணும். சூடகமே தோல்வழியேன்னு எல்லாத்தையும் கண்ணங்கிட்டாவா கேட்டனர். எனத்துக்கோசரம் அவள்லாம் யாசிச்சா. இந்த உலகத்தில் இருக்கிறவாளும் நம்பணும். பகவான் என்கிட்ட பேசுகிறான்னு நான் சொன்னேன்னா அதை நான் நிரூபிக்கணும். உங்ககிட்ட நிரூபித்தாதான் நீங்கள் நம்புவோங்க இல்லையா? அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்று இறைஞ்சி பிராட்டி சந்திரகாந்தனை சந்திரனை போல அழகான முகத்தை உடையவர். அவளை முதல்ல அவகிட்ட போகணும். அவகிட்ட நம்ம சென்று இறைஞ்சி ஆகாயம் விழும் மலை சிதறும் என் வார்த்தை பொய்யாகாது அப்படின்னு சொல்லி கண்ணை இது பண்ணுறான்னாக்க அவனை நப்பினை பிராட்டி இருக்கிற ஒரு அந்த சேர்த்தில தான் அவன் அந்த வார்த்தையை சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறான். அங்கே ஆயப்பாடல நந்தகோபுர வெளில நீலாதேவியோடைய பரியங்கத்தில் நீலாதேவியோடு சேர்ந்து இருக்கானே அவங்க அப்பறை கொன்றவற்றை நோம்புக்கு வேண்டிய வாத்தியம் முதலீடுகளை ஸ்வீகரும் விதத்தை அல்லது வாத்தியம் முதலீடுகளை வாங்குவதை வியாஜ்யமாக கொண்டு அந்த வாத்தியம்னா வாங்குற பறைன்னு ஒரு வாத்தியம்னு அர்த்தம் உண்டு. பறையை நீ எங்களுக்கு கொடுன்னா வாத்தியத்தை கொடு அப்படின்னு சொல்கிற அர்த்தமும் உண்டு. ஆனால் அந்த பறைங்கிற அந்த வாத்தியங்கிறது நம்மளுக்கு மந்திர கோஷத்தோடு நம்ம அவன் பரமபத்தை சேர்த்துக்கிறானே அதுதான் பறை, அந்த வாத்தியம். அதை தான் சொல்கிறான் மந்திர கோஷத்தோட அணி புதுவை வில்லிபுத்தூர் என்ற கிராமத்தில் சம்சாரத்துக்கே நாயகமான மிதிலை அயோத்தி எப்படி மதுரை இதெல்லாம் வடமதுரை இருக்கோ அந்த மாதிரி உயர்ந்த அந்த வில்லிபுத்தூரில் பைங்கமல தன்திரியில் பட்டபிரான் விஷ்ணு சித்தர் விஷ்ணுவையே தான் சித்தத்தை எப்பவும் நினச்சிட்டு இருந்தவரான அப்பேற்பட்ட பெரியாழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் முதல் பண்ணவரான அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அந்த அப்பேற்பட்ட பெண் பிள்ளையான சங்கம் சக்கரம் தான் தரித்து கொள்வது விஷ்ணு பக்தருடைய சம்பிரதாயம். அடியேன்னு சொன்னேன். நம்ம போய் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிற செய்யும் நம்மளுக்கு தோளில் சங்கு சக்கரம் முத்திரையே நம்ம ஆச்சாரியம் நம்மளுக்கு இது பண்ணுவார். அந்த யமன் நம்மளுடைய கடைசிகளை முடிச்சே யமன் வருவானாம், யமதூதர்கள் வருவானாம். நம்ம தோளில் சங்கு சக்கர ரேகை தெரிஞ்சோம்னா ஐயோ இவாள விஷ்ணு பக்தர்கள் நம்ம இவக்கிட்ட போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஓடி போயிடுவானா. விஷ்ணு பக்தர் ஓடி வருவானா. அந்த சங்கு சக்கர ரேகையை நம்ம கண்டிப்பாக தரிச்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி திகழ் திருச்சக்கரத்தால் கோயில் குறிக்கொண்டு ஒற்றொன்று நின்று நாங்கள் அதை பண்ணிட்டுட்டோம். அதனால் இனிமேல் யமதூத பயம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த நம்ம திருமண் புருஷாலாம் இட்டுக்கிற செய்வோம். நம்மளுக்கும் சிறைகளுக்கும் உண்டு. தாயார் நாமத்தை 12 நாமங்கள் இருக்குது. அதையும் சொல்கிற செய்யும். தாமோதரனையும் கேசவனையும் விடவே கூடாது அப்படிங்கிறா. அதாவது நெற்றியில் இட்டுக்கிற செய்யும் கேசவா, பின்னால் கடைசியில் பிடரில் இடுற செய்யும் தாமோதரா. அந்த 2 நாமத்தை கேசவ நாமம் முதல், தாமோதர நாமம் கடைசி, அந்த 2 நாமத்தை எக்காரணம் கொண்டும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறான். கோதை சொன்ன கோதை என்பது மாலைங்கிற பொருள் வரும். கோதைன்னு சொன்னால் மாலைன்னு ஒரு பொருள். தமிழ் சொல். கோதான்னாக்க சமஸ்கிருத சொல். பெரிய ஆழ்வார் உபய விபூதி, அதாவது தமிழ் சான்ஸ்கிரிட் ரெண்டும் தெரிஞ்சவாளுக்கு உபய விபூதிகள் பேர். அவளுக்கு அந்த 2 மொழியை தெரிஞ்சிருக்கிறதுனால இவர் கோதான்னு பேர் வச்சா. கோதைன்னா மாலை, பின்னால் தான் பொண்ணு மாலையை சூட்டி கொடுத்து எல்லாருக்கும் தெரிவிக்க போகிறா. ஒன்று கோதானாக்க அந்த இடத்துல சமஸ்கிருத சொல்லில் 2துலேயும் இருக்கிறதுனால அந்த சமஸ்கிருத சொல்ல கோதா அப்படின்ட்டாக்க அந்த கோவிந்தனுக்கு உட்பட போகிறவர், நாளைக்கு அந்த கண்ணனையே எடுத்துக்க போகிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். அந்த மாத்திரு பாஷை நம்மளுக்கு தாய் பாஷையும் முக்கியங்கிறத பெரியவாள் உணர்ந்து அவளுக்கு அந்த பேர் வச்சாப்புல. அந்த வேதத்துக்கு தாய் தந்தை கிடையாது. வேதம் தானே தோன்றியது, அபௌருஷம் அப்படின்னு சொல்லுவாள். எனவே தான் தோன்றியது. அந்த மாதிரி எம்பெருமான் தான் தோன்றினாலும் தனக்கு ஒரு குறைவு ஒரு மாலை இருக்கிறதுக்கோசரம் நந்தகோபன் தசரதன் அந்த மாதிரி அப்பா அம்மா அதெல்லாம் எடுத்துட்டான். தன்னுடைய ஜென்மங்களில் இவாதான் அப்பா இவாதான் அம்மான்னு எடுத்துட்டான். அந்த மாதிரி எடுத்துட்டதை அவன் பெருமையாக கருதினான். ஏன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு எப்படி நம்ம பணிவிட செய்யணும், அவளை எப்படி வசதியாக வச்சுருக்கணும்னு நம்மளுக்கு காட்டுறதுக்கோசரம்
அவன் அப்பா அம்மாவோட பிறந்து நம்மளை ஏற்றினான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். சங்கம் அப்படின்னாக்க கூட்டம் கூட்டமாக திரளாக அனுபவிக்க வேண்டியது சங்கம். இந்த சத்சங்கத்தில் இருக்கோம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக இருக்கும். இன்னொன்று சங்கம்னா அபிமானம், ஆசை, விருப்பத்துடன் அனுபவிக்க வேண்டிய பிரபந்தங்கள். நம்மளுடைய தமிழ் வேதங்களை விருப்பத்தோடு நம்ம அனுபவிக்கணும். சங்கம்னாக்கா அழகு புரிந்தது, மெட்டு தாளம் இதெல்லாம் சேர்ந்து இசையோடு இருக்கக்கூடியது சங்கம். சங்கம்னா சங்க பலகையில் வைக்க வேண்டிய கிரந்தம். இந்த பிரபந்தத்தில் நம்மாழ்வாருடைய ஒரே ஒரு உண்ணும் சோறு பருகும் வெற்றிலை தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே, பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனேன்னு அந்த ஒரு வார்த்தையை மதுரகவி ஆழ்வார் போய் அந்த சங்க பலகையில் வச்சாராம். சங்கப்பலகை மேலே கொண்டு வந்துதான். அந்த மாதிரி சங்கத்தில் ரொம்ப வசதியானது பிரபந்தங்கள். அதை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படணும். தமிழ் மாலை, தமிழில் மட்டும்தான் ழா அப்படிங்கிற வார்த்தை வரும். வேறு எந்த பாஷையிலையும் உங்களுக்கு ழா கிடையாது. அதனால தான் தமிழ் ஒஷ்டின்னு சொல்கிறா. ஆழிமழை கண்ணால் நிறைய ழா வரும்படியா தாயார் பார்த்துட்டா. இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை. அவள் பூமாலை பாடினான், பாமாலை அந்த பூமாலையை சூடி கொடுத்த சுடர்குடி பாமாலையா பாடி நம்மளை எல்லாரையும் வாழ்விக்க வந்தவள் அவள். அதில் சொல் பிழை பொருள் பிழை இல்லாத அந்த மாதிரி நம்ம பாடணும். அந்த அதை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இங்கு இந்த லோகத்தில் இப்பரிசு, அதாவது கைங்கரிய ரூபமாக பொருள். இந்த லோகத்தில் நம்ம கைங்கரியம் பண்ணுறதுக்கு வேணும். துவயம் மந்திரத்தின் விவரணம் இது. அந்த துவயம், அந்த துவயத்தை எவ்வளோ தூரம் நம்ம சொல்லணுங்கிறத அடைய நிறைய விண்ணப்பிச்சிருக்கேன். திருமந்திரமும் திருப்பல்லாண்டும் மந்திரார்த்தத்தை சுருங்க காட்டுகிறது. வேதமும் திருவாய்மொழியும் விஸ்தரித்து காட்டுகிறது. இவ்விரையே இன்றி 30 பாசம் கொண்ட இந்த திருப்பாவை அந்த அர்த்தத்தை நம்மளுக்கு காட்டுகிறது. திருமந்திரத்துடைய திருப்பல்லாண்டும் மந்திரார்த்தத்தை வேதமும் காட்டுறது, திருவாய்மொழி காட்டுது. ஆனால் இந்த 30 பாசுரத்தில் எல்லாமே அடைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறேன். 4 புருஷார்த்தங்களை அடிப்பதற்காக எம்பெருமான் 4 திருத்தோள்களோட காட்சி அளிக்கலாம். அந்த 2 தோள் உடையானை அவனையே நம்ம எப்படி அந்த கஜேந்திர ஆழ்வான அது வந்தாலும் அந்த கஜேந்திரன்கிட்ட பிரகலாதன்கிட்ட இந்த 2 சட்டத்தை ஆழ்வார்கள் நிறையாவே எடுத்து சொல்வாள். அவளை மாதிரி உனக்கு பறிச்சுட்டு இருந்ததை பூ வாடாத ஒரு திருவடியில் சேர்த்துட்டு நான் போயிடணும்னு சொல்லி கேட்டான். உனக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை கூடன்னு கஜேந்திரன் கேட்டது. என்ன காப்பாத்துன்னு சொல்லி கஜேந்திரன் கேட்கவே இல்லை. பிரகலாதன் அது கூட கேட்கல. நீ இருக்கங்கிறத ஸ்தாபிச்சேன்னா போகிறோம், அதுவும் ஸ்தாபியத்தான் போருன்னு கூட அவன் கேட்கல. அந்த அளவுக்கு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இருக்கணும். மால் வரைத்தோள் அந்த பெருமாள் திரும்ப அணைவதற்கு அவசரம் வச்சுட்டு இருக்கிற அந்த தோள், அதை அந்த கொண்டு செங்கண் திருமுகத்து கார்மேனி செங்கல் கதிர்முகம் போல் பங்கையர் கண்ணானே செங்கண் சிறுதே அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல். அந்த மாதிரி அவன்கிட்ட அந்த செங்கண்கிறது இந்த இடத்துல குளிர்ந்த கண்கள். அதை செங்கண்கிறதுக்கு பீஷ்மாச்சாரியார் கண்ணுடைய ஈடுபட்டு புல்லாம்புஜ பத்ர நேத்திரக ராமோ ராஜீவ நேத்திரக தாமரை கண் என்றே தளரும். அவனுடைய அந்த குளிர்ச்சியை, அவனுடைய கடாட்சம் அதனால்தான் கிடைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு பெரிவாளே எடுத்து சொல்கிறான். அவனுடைய அந்த குளிர்ச்சி நம்ம மேலே பட்டுருக்குன்னா இந்த உலக வெப்பம் நம்மளுக்கு தாக்கவே தாக்காதுன்னு சொல்கிறான். செல்வ திருமாலால் என்பது சீனிவாசனை சொல்கிறார். இந்த இடத்துல மிகுந்த தனம் பெற்றவன். எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். ஒரு தனியனுடைய காரியம், ஒரு பெரிய பணக்காரன் நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சா அவனால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த தரித்திரனுடைய இறக்கம் உபயோகப்பட்டது. நம்ம ரொம்ப தரித்திரனால இருந்து பெரிய ஒருத்தருக்கு ஒரு கோவில் கட்டணும்னு நினச்சோம்னாக்க அது முடியாதது. ஆனால் பெரிய பணக்காரன் ஒரு கோவில் கட்டணும்னு நினச்சா அது கண்டிப்பாக அவனால் முடியும். எவ்வளவு தனிகனாக இருந்த போதிலும் அவன் கிருபை அட்டவனாக இருந்தால் பகவானுடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்கலங்கிற ஒரு வந்துருக்குனாக்க அவனால் மேன்மை அடையவே முடியாது. அலங்கரிக்கப்பட்டு இருந்த போதிலும் வேத பிரபந்த பாராயண கோஷ்டியால் அந்த வேத பிரபந்தம் பாராயண கோஷ்டி அவன் வீதி வரிசையும் முன்னாடி பிரபந்தமும் பின்னாடி வேத கோஷங்களும் போதே அந்த பாராயண கோஷால் அலங்கரிக்கப்படலைனாக்க சோபையே இடந்தோன்னா போயிடுவான் பகவான். அதனால தான் அவன் என்னைக்கு வீதி வந்தாலும் முன்னாடி பிரபந்த கோஷ்டி, பின்னாடி இது
வேத கோஷ்டின்னு வச்சுருக்கான். செல்வம் என்பதால் ஸ்ரீமத்வம் தொடைவொத்த தொழுவும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோழு துளசி பாண்டத்தை தோழலை பெற்றுள்ள ஆழ்வாருக்கு ஒப்பான பாகவதருடைய சம்ஹிருதை பெற்றவருக்கு ஸ்ரீமத்வம். அவனுடைய ஒரு துளை திருக்குறா நம்மளுக்கு கிடைச்சிருக்குனாக்க போருன்னு சொல்லி ஆழ்வார் எப்படி ஏங்கினாரோ அந்த மாதிரி நம்ம அந்த திருக்குறா பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு ஏற்கணும். செல்வ நாராயணன் என்று சொல் கேட்டாலும் அந்த மாதிரி நம்மாழ்வார் அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு போனாலும் அந்த இடத்துலையும் செல்வ நாராயணன் பேர் கேட்டு அவங்ககிட்ட ஓடி வந்தாரே. அந்த மாதிரி இந்த பாசத்தை முதல்லையும் உடலையும் ஸ்ரீமத் சப்தார்த்தம் சொல்லப்படியால் 3 மந்திர ரகசியங்களும் சொல்லிட்டு அடியேன்னு ஏற்கனவே நிறைய பிரச்சனை திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் 3 மந்திரார்த்தமும் இதில் சொல்லியிருக்கு. திருமாறால் திருவருள் பெற்று அப்படின்னு சேர்த்து கொண்டோம்னாக்க பிராட்டியினுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவசியா வேஷிதம் என்று சொல்லப்படுகிறது போல அந்த பிராட்டி மூலியமாக அவன் நம்மளை அருள் பெற்று எங்கும் திருவருள் பெற்று திருஷ்டபலம் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு அருள் கிடைக்கும். எல்லா காலத்திலையும் அருள் கிடைக்கும். லீலா விபூதியும் கிடைக்கும், போக விபூதிலையும் அருள் கிடைக்கும். இந்த பிரபந்தத்தை படிப்பவர்களுக்கு இதை உபன்யாசம் செய்தவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பிராட்டியோடு கூட எம்பெருமான் சாமியத்தை குறிக்கிறார். இக பர லோகங்களிலும் 2லும் ஸ்ரீஹபதி அப்படின்னு தஞ்சம் புகுந்துட்டோம்னாக்க அதை அனுசந்தித்து அவன் ஸ்ரீயபதியாக நிற்கிறவன் நம்மளுக்கு எல்லா திருமாலன்றி இன்மை கண்டு இங்கு திருமால் திருவருள் அப்படிங்கிற நிலைமையில நம்மளை வச்சுருக்கான். இன்புருவர் ஆத்ம யாத்திரை எம்பெருமானுக்கு உட்பட்டது. இந்த ஆத்ம யாத்திரை அவனுக்கே விட்டது. இந்த தேக யாத்திரை கர்மத்துக்கு உட்பட்டது. இந்த தேகத்தால் நம்ம கர்மங்களை பண்ணணும். ஆனால் இந்த ஆத்மா அவனுக்கு இந்த ஆத்மாங்கிற ஆவிசை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஆக இருவகையிலும் நாம் அஞ்சுவதற்கு வழியே கிடையாது. நம்ம அந்த கைங்கரிய ரூபமான இந்த பிரபந்தத்தை அனுசந்திக்கணும். அனுசந்திச்சோம்னா சரீரத்தின் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மற்றும் போகங்கள் பிரபந்தன் விஷயத்தில் அனுஷ்டங்கம் அபவர்க்கத்தை கொடுக்கும் எம்பெருமான் தந்து அருளுகிறான் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறான். ஆக இந்த பிரபந்தத்தை அனுசந்திப்பவர்கள் எவ்வகையிலும் வியாதி துர்பிஷம் இந்த குற்றங்கள் அற்றவராக இருக்கிறதுக்கு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டாள் தன் பெயரை குறிப்பிடும்போது தன் ஆச்சாரியனான விஷ்ணு சித்திரை குறிப்பிட்டே பேசுவார். மற்ற ஆழ்வார்கள் அப்படி இல்லை. மதுரகவியும் இவளும் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆச்சாரியன் பக்தியோடு இருக்கிறவா எதுக்கோசரம் நம்மளுக்கு அதையும் எடுத்து காட்டுறான். ஆச்சாரியனை எப்படியாவது மனசரியாவது தியானம் பண்ணிக்கோங்கன்னு அடி தினம் அதை தான் விண்ணப்பிக்கிறேன். அதை தான் எடுத்து காட்டுறான் இந்த இடத்துல. அந்த செல்வ திருமலான திருவேங்கடமுடையான் தான் ரங்கநாதனாக வந்தான். அவன் மலையில் நின்றான், மடுவில் கிடந்தான், மந்திப்பாய் வட வேங்கட மாமலைன்னு திருப்பாணாழ்வார் காட்டுறதுனால ஏன் கிருஷ்ணரோட அண்ணா சேர்ந்து அவனையே மணக்க வேணும்னு இவ்வளோ தவம் பண்ணிட்டும் அவள் கடைசியில் ரங்கநாதனை ஏன் மணந்தானா, ரங்கநாதன் ராத்திரி தூங்க செய்யும் விபீஷணன் முதல்வர் தான் வந்து அவனுக்கு இது பண்ணுவானான். அப்போ இவனுக்கு தூக்கம் வராப்புல கொட்டாவி விடுவானே. ஏன்னா அவன் யோக நித்திரைக்கு போகணும். அப்போ கொட்டாவி விட்டா அப்போ அவன் வாயிலேருந்து அந்த வெண்ணெயினுடைய நாற்றம் வருமான். அவன் இந்த உலகத்தில் சாப்பிட்டு அந்த வெண்ணெயுடைய நாட்டம் வருமா. அப்போ எல்லாரும் உணர்வானான் இவன் தான் கண்ணன். அந்த கண்ணன் தான் ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் தான் கண்ணங்கிறதுனால அந்த அவனையே மணந்தா ரங்கனையே மணந்தா சொல்கிறான். முக்காபரணம் அதிகன சமாதியும் தினோலி. அன்னைக்கு யசோத கண்ணனுடைய திருமேனியில் எப்படி புலிநகம் நாய் காசு முதல்ல கட்டினாலோ அதெல்லாம் ரங்கநாதன் திருமேனியில் சேவை சாதிக்கிறவங்க இன்னைக்கும். இவ்வாறு ஆண்டாள் தான் பூமியாக இருக்கும்போது வராகம் எடுத்த எம்பெருமான் இடத்தில் மக்களை உஜீவிக்க அவன் வராகமூர்த்தியாக வந்தப்போ அவனுடைய பூமி தாயினுடைய நடுக்கத்தை அவன் தடவி கொடுத்தப்போ நானே இப்படி நடுங்கி போயிட்டேனே, இந்த பூலோகத்தில் இருக்கிற வாழ்ல உஜ்ஜீவகத்துக்கு வழி காட்டினப்போ சொன்னப்போ நீயே கோதையாக பிறந்து இந்த 30 பாசங்களை சொல்லி எல்லா பகவத்கீதை வேத சாஸ்திரம் எல்லா அர்த்தத்தையும் அதுக்குள்ள நீ நுழைச்சு நீ எல்லாரும் உய்விக்க வந்து செய்வ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த திவ்ய பிரபந்தத்தை அருள் செஞ்ச அனைவரையும் யாரெல்லாம் நான் சொல்லிக்கிறோமோ அவள் எல்லாரையும் பகவான் ஆனந்த கடலில் சேர்ப்பிக்கிறான். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. அவன் திரையும் பின் நிற்கிறான், கல்லா நிற்கிறான், அவன் தாயார சின்ன நிற்கிறான்.
அந்த மாதிரி வேண்டியது வேங்கடேசன் என்று இருக்க வேண்டுவது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அப்படிதான் இருக்கணும். அவன்தான் வேண்டுவது வேங்கடேசன் என்று இருக்க அவனையே தான் நம்ம யாசிக்கணும், அவனே தான் பெறணும்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். அடியனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த திருவேங்கடமுடியான் மூலியமாக இங்கே இருக்கிற பட்டாச்சாரியார்கள், சேஷாத்திரி மாமா, ஆராவந்தன் மாமா, எல்லா சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கிறேன். அடியனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த எல்லாருக்கும் அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகவத் சந்தர்ப்பம் விட்டு போகாது இருக்கிறதுக்கு அந்த பகவான் தான் எனக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியேன் குறைகள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் வேயர் திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, திருவாடி பூரத்து ஜெகத்துள் தாழ்வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவள்ளியிலே சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து. அடியேன்